வாங்க அப்படின்னு பெருமையாக நான் வீடியோ போட வரல. வந்து எங்கள் ஊரில் உண்மையிலேயே வந்து எந்த மாதிரி எங்கள் ஊர் இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு வீடியோ. நான் வந்து எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடை, ஞானம்பலம் ஒத்தக்கடைன்னு சொல்லுவாங்க, மதுரையில் இருக்குது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை. எங்கள் ஏரியாவில் வந்து தேசிய நெடுஞ்சாலை எப்படின்னா இந்த பக்கம் வந்து சென்னை, இந்த பக்கம் மதுரை, அந்த தேசிய நெடுஞ்சாலையில் நான் உட்காந்துருக்கேன். இந்த பக்கம் ஃபுல்லாக சாலை ஓரங்களில் வந்து கோழியோட கழிவோட ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க. அது வந்து எங்கே கொட்டணும் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியலை, யாரும் அதை பற்றி கேட்கவும் இல்லை. அதனால் அவங்க பாட்டுக்கு வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. தயவுசெய்து சம்மந்தப்பட்ட துறைக்கு வந்து தெரியப்படுத்தணும். எல்லா பேரும் இந்த சாலையில் வந்து எல்லா பேரும் மூக்கை பொத்திட்டு போகிறாங்க. வந்து அந்த மாதிரி நானும் வந்து என்னோடய மூக்கை பொத்திட்டு போகலை. என்னோட பார்வையை கொண்டு சேர்க்கணும். இந்த பக்கம் வந்து ஒரு மதுரைக்கு வரணும்னு ஒரு எண்ணத்தில் வரவங்களும் இந்த பக்கம் வரப்பே வந்து இந்த ஊருக்கு போகணுமா அப்படின்ற நினப்பு எண்ணம் வரக்கூடாது. அதுக்காக ஒரு நல்ல எண்ணங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். தயவுசெய்து கோழிக்கடை வச்சுருக்க வந்து நண்பர்களுக்கெல்லாம் ஒரு என்னோடய அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து வந்து யாரும் இந்த மாதிரி வந்து சாலை ஓரங்களில் வந்து கோழி கழிவுகளை கொட்டாதீங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஊருக்கு வந்து வர மக்களை வந்து இந்த மாதிரி வந்து சங்கடப்பட வைக்காமல் நம்மளை அவங்க வந்து ஊருக்கு வராங்கன்னா அவங்கள வந்து சந்தோஷப்படுத்த நினைக்கணும். அதனால் வந்து தயவுசெய்து இனிமேல் இந்த கோழி வந்து கழிவுகளை வந்து இந்த பக்கம் கொட்டாதீங்க. கண்டிப்பாக வந்து இது சம்மந்தப்பட்ட துறை வந்து இது நடவடிக்கை எடுத்து இதுக்கு வந்து என்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணி கொடுங்க. இந்த தேசிய நெடுஞ்சாலை இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் வந்து ஹைகோர்ட் இருக்குது. நான் இங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் பாருங்கள் கோழி கழிவுகள் பக்கத்துலேயே கிடக்கு. உங்களுக்கு வீடியோவும் நான் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல கவர்மெண்ட்லேருந்து போர்டு வச்சுட்டாங்க. ஏற்கனவே வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து இந்த மாதிரி குப்பையில் வந்து சாலை ஓரங்களில் கொண்டக்கூடாதுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் ஆகிடுச்சு. மதுரை மாவட்ட முன்னாள் கலெக்டர் வந்து திரு சங்கீதா அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்து போர்டு வச்சு இது பண்ணாங்க. கண்காணிப்பு கேமரா பொருத்தி பார்த்தாங்க. இப்போ பழையபடி வந்து மறுபடியும் வந்து கோழி கழிவுகளை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தேசிய நெடுஞ்சாலை இந்த பக்கம் வந்து ஹைகோர்ட்டு, இந்த பக்கம் வந்து சென்னை வந்து ஹைவே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடை, நம்மளுக்கு தெரியுதா? இது வந்து ஒத்தக்கடை ஹைவே வந்து நீங்களே பாருங்கள்.